பார்க்கணும். நீங்க உண்மையாலுமே முருகன் ஓரக்கண்ணில் பார்க்குற ஒரு கோயில் இருக்கு. என்ன கோயில் சொல்லுங்க பார்ப்போம். அற்புதம், மருதமலை. மருதமலைக்கு போனீங்கன்னா இப்படி தான் பார்ப்பார். அந்த அழகு இருக்கு பாருங்க. இன்னும் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த பார்வை. அதெல்லாம் சொத்தே எழுதி வச்சு போடலாம், போங்கடா இதுக்கு மேலே என்னத்த போயிட்டுன்னு. அங்கேயே உட்கார்ந்துருக்கலாம் அந்த முகத்தை பார்த்துட்டு. அப்படி சாமி அருணகிரிநாதர் சொல்றார், ஓரக்கண்ணில் பார்த்து கூப்பிடுவாராம். இங்க வா, ஓரக்கண்ணில் பார்த்து கூப்பிடுவாராம். கூப்பிட்டு அருணகிரிநாதர் அது மட்டும் சொல்லலைங்க, தோல்ல கை போடுவாராம். எந்த தெய்வமாவது இப்படி பண்ணுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது முருகன் செய்வார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அந்த அனுபவம் வரும். திருப்புகழ் பாடணும்னு சொன்னா இதெல்லாம் வரும். அருணகிரிநாதர் சொல்றார், தோல்ல கை போட்டது மட்டும் இல்லாம சாமி ஒரு வார்த்தை சொல்லுவாராம், விடு நான் பார்த்துக்கிறேன், விடு நான் பார்த்துக்கிறேன். அருணகிரிநாதர் சொல்றார், இந்த நிலை எனக்கு எப்ப கொடுப்பேன்னு கேட்கிறார். இந்த நிலைக்கு வரணும்னா என்ன வேணும்? நம்ம மனசுக்குள்ள என்ன வேணும்? பக்தி வேணும். அந்த பக்தி எப்படி இருக்கு?